அதிகாலை வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தரும் நல் ஆலோசனைகளை கேட்போம். ஆண்டவருடைய வாதின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் வார்த்தைகளை எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆமென். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். அப்போது சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். நல்ல கவனிங்க. ஸோ wounds from a friend can be trusted, but an enemy multiplies his kisses. இன்றைக்கு நாம் வாய் இனிக்க பேசுகிற ஆட்களை தான் நாம் பார்க்குறோம். அவர்கள் மேலே தான் அன்பாக இருக்கிறோம். வாய் இனிக்க பேசி நமக்கு ஒரு அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி, அப்புறம் ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற ஆட்கள். ஆனால் அவர்களுடைய அந்த வாய் இனிக்கிற பேச்சு நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா? நம்முடைய நண்பர்கள், உண்மையான நண்பர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வாழக்கூடிய அப்படிப்பட்ட கிறிஸ்தவ நண்பர்கள், சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் ஒருவேளை நமக்கு ஆலோசனை சொல்லுகிற போது பார்த்திங்கன்னா, அவர்கள் சொல்லுகிற அந்த அடிகள், கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் உண்மையானவைகளாக இருக்கும். இன்றைக்கி நாம் கடிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது, நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆஸ் ஏ டீச்சர், ஆஸ் ஏ ப்ரீச்சர், ஆஸ் ஏ பாஸ்டர், ஐ ஹேவ் டு டூ மை டியூட்டி. அப்போது கட்டாயமாக நாம் முதல் தடவை, ரெண்டாவது தடவை அன்பாக சொல்லுவோம், மூன்றாவது தடவை கடிந்து கொள்வோம். பாருங்கள், அது பிடிக்காது. அதனால் நிறைய பேர் பாருங்கள் நம்மளை வெறுக்கிறத நான் பார்க்கிறோம். ஏனென்றால் இது உண்மையான அவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சிநேகிதன், ஆண்டவரே இயேசு சொன்னார், நீங்கள் உங்களுடைய ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், நண்பர் என்று சொல்வேன்னு சொல்லார். பாருங்கள், அந்த நண்பர் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொடுக்குற ஆலோசனைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வரும்படி தான். அவை உண்மையானவைகள். ஆனால் உங்களிடத்தில் வஞ்சகமாக பேசி, வஞ்சனையாக நடந்து, உங்களிடத்திலிருந்து ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளும்படி நடிக்கிற சத்துருக்களை நீங்கள் நம்பி வீண் போகிறீர்கள். பாருங்கள், அதுதான் இன்றைக்கு வேதம் நமக்கு உணர்த்துகிறது. பி கேர்ஃபுல் அபவுட் த பீப்புள். உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிற அப்படிப்பட்ட ஆட்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறவர்களாக இருப்பார்கள், வஞ்சனையான மக்களாக இருப்பார்கள். அவங்க இடம் முத்தங்கள் எல்லாம் வஞ்சனையானவை. ஆனால் கடிந்து கொள்ளுகிற நண்பர்களுடைய வார்த்தைகள் உண்மையானவைகள். அதை ஏற்றுக்கொள்ள நாம் ஒப்புக் கொடுப்போம். உங்கள் போதகருடைய போதனைகளை கேட்க ஒப்புக் கொடுங்கள். நிறைய பேர் நான் கடிந்து கொள்கிற போது மெசேஜஸை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போது ஆசீர்வாதத்தை பற்றியும் வஞ்சனையாக சில காரியங்கள் மாயமானம் சொல்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. க்ரௌடு பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்கள், இடுக்கமான வாசல் வழியாக நுழைய முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி. பாதாளத்துக்கும் அழிவுக்கும் சொல்கிற வாசல் அகலமாக இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு அநேகம் பேராக இருக்கிறார்கள். இந்த வஞ்சனை உள்ள ஆட்களுடைய முத்தங்கள், சத்துருக்களுடைய முத்தங்கள், வஞ்சனை உள்ள காரியங்கள், ஜாக்கிரதை. ஆண்டவருடைய வார்த்தைப்படி நடக்கிற நண்பர்கள் சொல்கிற ஆலோசனைகளை கேட்டு நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நண்பன் அடிக்கிற அடிகளெல்லாம் உண்மையானவைகள், சத்து கொடுக்கிற முத்தங்கள் எல்லாம் வஞ்சனை உள்ளன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நாங்கள் கேட்கிற போது எங்கள் வாழ்க்கையில் உண்மையானவைகளை நாங்கள் இனம் கண்டு அதன்படி வாழவும், கடிந்து கொள்ளுகிறதை வெறுக்காமல் அதன்படி நடக்கவும் எங்களை ஆவியாளர் நடத்துவாரா. எங்களிடத்திலே இனிமையாக பேசி எங்களை உயர்த்தி வஞ்சகமாக நடத்துகிற பிள்ளைகளுடைய முத்தங்களை நாங்கள் வெறுக்கிறவர்களாக இருக்கவும் ஆவியாளர் நடத்துவீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.